பறையரினம் ஒன்று கூடும் பறையர் வாழ்வுரிமை அரசியல் மாநாடு. நாள் ஜூலை 20, 2025 ஞாயிறு காலை 10 மணி முதல் 1 மணி வரை. இடம் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் திருமண மண்டபம், வதிஷ்டபுரம், திட்டக்குடி. நான் ஷெட்யூல் காஸ்ட் லீடர். இப்படி 3 பறையர் சமூக தலைவர்களை தமிழர் என்ற அடையாளத்துக்காக பெரிய அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்க பெருமைகளை குளோரிஃபை பண்ணுறது தமிழ்நாட்டில் வாய்ப்பே இல்லை சார் என்று சொல்லி அவர் கடவுள் எங்களுக்கு கொடுத்த கிஃப்ட் வரப்பிரசாதம்னு எனக்கு ஒரு பதிவை ஒரு நண்பர் போட்டிருக்கிறார். ஸோ அந்த மக்கள் மத்தியில் அது பெருசாக டச் பண்ணிட்டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஷெட்யூல் காஸ்ட்டுங்கிறதை தாண்டி குளோரிஃபிகேஷன் ஆஃப் ஷெட்யூல் காஸ்ட் ஐகான்ங்கிறதுக்கு சீமான் போயிட்டார். அந்த வகையில் தான் அந்த 30 விழாவை நடத்தியிருக்கிறாரு. அப்போ அந்த சமூகம் வந்து பொலிட்டிக்கல் அவேர்னஸ் உள்ள சமூகம், டாக்டிக்கலாக ஓட்டு போட தெரிஞ்ச சமூகம். 52, 57, 62 காமராஜருக்கு பேக்கிங் கம்யூனிட்டியாக இருந்த சமூகம். 77, 80, 84 மக்கள் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி அரியணையில் ஏறதுக்கு காரணமாக இருந்த சமூகம். இப்போ அதிலிருந்து மீட்டு பாசிட்டிவாக அந்த கம்யூனிட்டிக்கு என்ன இதுங்கிறதுக்குள்ள சீமான் முன்னெடுக்கிறார். பட் இவர் கருத்துக்கு அந்த மக்கள்லாம் சீமான் பின்னாடி திரண்டுருவாங்களோங்கிற அச்சம் அரசுக்கு வர்றதே அவர் இது பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் கன்ஷிராம் பாணி. யூபியில் கன்ஷிராம் ஆட்சியை பிடிச்ச வெற்றி ஃபார்முலாவில் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு சீமான் போகிறார். ஒரு நல்ல விஷயம் கன்ஷிராம் செய்து சாதிச்சு காட்டின விஷயம். அதை அமித்ஷா பின்பற்றினார். கன்ஷிராமை வந்து சீமான் பின்பற்றி போகிறாரு. இன்னும் பாருங்கள், இது தொடர்பாக 2026 தேர்தல் டைமில் சீமான் அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணையும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் தம்பி. சார், நேற்றைய தினம் நாம் தமிழர் நடத்திய முப்பெரும் தலைவர்களுக்கான முப்பெரும் விழா மிகப்பெரிய வரவேற்பு வந்து பெற்றுவது தமிழக மக்கள் மத்தியில். இது தேர்தல் காலத்தில் எந்த அளவுக்கு சார் கை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? 6 மாதத்துக்கு முன்னாடியே சீமான் இந்து கான்சியஸ்னஸ் இஸ் கப்புள்டு வித் காஸ்ட் கான்சியஸ்னஸ்ங்கிற படி தமிழ் கான்சியன்சஸ்குள்ளேயும் ஒரு ஜாதிய இது இருக்குது, அதை மறைச்சிக்கிட்டு அரசியல் பண்ண முடியாதுங்கிற கருத்தை நான் பொதுவாகவே சொன்னேன். நடிகர் விஜய் பொதுக்கிளி வேஷம் போட்டு சினிமாவை பார்த்துட்டு தனக்கு ஓசியில் ஓட்டு போட்டுருவான். பறையர் சமூகம்லாம் ஏமாளி சமுதாயம், தன் சினிமாவை பார்த்துட்டு தீப்பந்தம் எடுத்து தீண்டாமையை பொசுக்குன்னு சினிமாவில் சொல்லிட்டா அது நெஜன்னு ஓட்டு போட்டுருவான்னு நினைக்கிறாரு. அது தப்பு. சினிமா அபிமானம் வேறு, அரசியல் வாக்கு வேறுங்கிறது பறையர் சமூகத்திலிருந்தே விஜய்க்கு தெரியும். சீமான் மீது உள்ள ஒரு நெகட்டிவிட்டியில் விஜயை திருமாவளவன் ப்ரொஜெக்ட் பண்ணுறது கூட விஜய்க்கு வந்து அந்த கம்யூனிட்டிக்குள்ளே எந்த ஒரு லாபத்தையும் கொடுக்காதுங்கிற கருத்தை நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருந்தேன். இப்போ என் கூட எனக்கு வேண்டிய ஐடியில் வேலை பார்க்கக்கூடிய பறையர் சமூக இளைஞர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நான் ஷெட்யூல் காஸ்ட் லீடர். இப்படி 3 பறையர் சமூக தலைவர்களை தமிழர் என்ற அடையாளத்துக்காக பெரிய அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்க பெருமைகளை குளோரிஃபை பண்ணுறது தமிழ்நாட்டில் வாய்ப்பே இல்லை சார் என்று சொல்லி அவர் கடவுள் எங்களுக்கு கொடுத்த கிஃப்ட் வரப்பிரசாதம்னு எனக்கு ஒரு பதிவை ஒரு நண்பர் போட்டிருக்கிறார். ஸோ அந்த மக்கள் மத்தியில் அது பெருசாக டச் பண்ணிவிட்டு சீமான் பேலன்சிங்காக தான் பண்ணுறாரு. பொன்பரப்பி தமிழரசன் ஐயா கலியபெருமாள், ஆனைமுத்து, கலியபெருமாள் வந்து தமிழ் தேசியம், ஆனைமுத்து அவர்கள் வந்து இடஒதுக்கீடு, அந்த 31% 50வது காரணம் ஆனைமுத்து தான். ஐயா கே வீரமணி கூட பொருளாதார அடிப்படை எடுக்கணும்னு மட்டும்தான் சொன்னார். ஆனைமுத்து தான் 60 ஆக்கணும்னு சொன்னார். எம்ஜிஆர் வந்து 50 ஆக்கி கொடுத்தாரு. அதே போல் பொன்பரப்பி தமிழரசன் வன்னியர் பறையர் ஒற்றுமைக்கான ஒரு தலைவர். கலியபெருமாள் தன்னோட மகளை ஒரு அட்டவணை பிரிவு சகோதரருக்கு மனமுடித்து கொடுத்தவர். அது வந்து சாதாரண நிகழ்வாக அதை பேசக்கூடியவர் தான். நான் அப்படி செய்தேனே, நான் பெரியவன், அந்த மாதிரிலாம் அவர் என்றைக்கும் பேசாத ஒரு பெரிய ஒரு பெருந்தகை. இவங்களுக்கெல்லாம் ஒரு விழாவை அவர் காட்டுமன்னார் கோயில் எடுத்திருந்தார். அப்போவே அவர் வந்து அந்த சூழ்நிலை, மக்கள் அபிமானம் எல்லாத்தையும் பார்த்து ஐயா இளையபெருமாளுக்கு 100ஆண்டு விழாங்கிறது அதையும் பெரிய அளவில் பேசினார். இப்போ இந்த 3 தலைவர்களுக்குமான இந்த முன்னெடுப்புங்கிறது இவர்கள்
அம்பேத்கருக்கும் முன்னோடியாக இருந்த ஒரு ரெட்டைமலை சீனிவாசன் என்கிற தகவல்கள், ஐதிதாச பண்டிதரோட அந்த மருத்துவ அந்த புலமை, அந்த சமுதாயத்துக்குள்ள அந்த மருத்துவ திறமை, இது எல்லாமே அவர் பெருசாக பேசினார். MC ராஜா தான் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். இப்போ MC ராஜா மதிய உணவு திட்டம் கொண்டு வந்த காலம், எல்லாரை விடவும் ஒரு அரசு இதில் வந்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் MC ராஜா தாங்கிற அந்த MC ராஜாவுக்கு நியாயமான கிடைக்க வேண்டிய அந்த புகழை இது பண்ணார். விருதுநகர் சத்ரியா வித்யாசாலாவில் உள்ள பிடியரிசி திட்டம் தான் மதிய உணவு திட்டங்கிற ஒரு கருத்து இருந்த சூழ்நிலையில் பிரிட்டிஷ் அரசாங்கம் மூலமாக MC ராஜா தான் கொண்டு வந்தாருங்கிற அந்த கருத்தையும் சொன்னார். அது PT தியாகராஜ செட்டியார் காலகட்டத்தை சொல்லதுக்கு முந்தைய காலகட்டம்னு சொல்லும்போது MC ராஜாவுக்கு எல்லாரும் படிக்கிறதுக்கு உணவு கொடுக்கணுங்கிற அந்த இதை பரையர் சமூகத்தை சேர்ந்த MC ராஜா தான் அதை இது பண்ணுறாருங்கிற இதை சீமான் மக்கள் மன்றத்தில் கொண்டு வந்தார். அதில் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஷெட்யூல் காஸ்ட்டுங்கிறதை தாண்டி குளோரிஃபிகேஷன் ஆஃப் ஷெட்யூல் காஸ்ட் ஐகான்ங்கிறதுக்கு சீமான் போயிட்டார். அந்த வகையில் தான் அந்த 30 விழாவை நடத்தியிருக்கிறாரு. அதில் சிவன், வள்ளுவர் இது சம்பந்தமான அவருடைய கருத்துக்கள்லாம் ஒரு பெருமிதத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் முன்னெடுத்தார். அதில் தமிழருங்கிற அந்த அடையாளத்தையும் பிரபாகரனுக்கு அடையாளத்தையும் தெளிவாக கொண்டு வந்து ரொம்ப சிறப்பான ஒரு கூட்டமாக நடத்தினார். இது தமிழக அரசியல் வரலாற்றில் மட்டுமல்ல, பறையர் சமூக அரசியல்லையும் ஒரு திருப்புமுனை, பறையர் சமூக அரசியலில் ஒரு பெரிய திருப்புமுனை. அதை சீமான் தெளிவாகவே சொன்னார். அது மட்டும் இல்லை, அம்பேத்கரோட இன்னொரு கோட்டை வேறு சொன்னார். அட்டவணை பிரிவு மக்களுக்காக உழைச்சா நம்மளும் அட்டவணை பிரிவு மக்கள் மாதிரி நினச்சிருவாங்களோன்னு நினைக்கிறதுனாலே பல பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள் அதில் இருந்து தங்களை வேறுபடுத்தி இது பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. யாருக்கும் அடிமை இல்லை, யாருக்கும் எஜமானரும் இல்லைங்கிற அம்பேத்கர் இதுபடி சீமான் நிற்கிறாங்கிறதையும் தெளிவாக அதில் வெளிப்படுத்தினார். அது இயல்பாட்டும் பொருத்தமாட்டும் சரியானாட்டும் உண்மையாட்டும் நேர்மையாட்டும் இருந்து உண்மையிலே. ஓகே சார், குறிப்பாக பறையர் கன்சாலிடேஷன் இதில் வந்து மிகப்பெரிய எழுச்சியை வந்து நாம் தமிழருக்கு இந்த தேர்தலை தரும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது. இது எப்படி சார் பார்க்குறீங்க? சீமான் அதை நோக்கி நகர்கிறார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. என்னை பொறுத்தவரை திருமாவளவன் திமுக கூட்டணிக்கு அவங்க அதிக அளவு இருக்கிறாங்க. அது அடுத்து 2வது இடம் சீமானுக்கு வரும் நான் கணிக்கிறேன். இதை தாண்டி வந்தேன்னா சீமானுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பு. ஓகே சார், 2026 வேட்டை வந்து நிச்சயம் தொடரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கேன். எதை மீன் பண்ணி இதை பேசியிருக்காருன்னு நினைக்கிறீங்க சார்? 2006 ஆட்சியர் நிலையில் ஏறுவோங்கிற அந்த நம்பிக்கை அடிப்படையில் தான் பேசுகிறாரு. அவர் கள்ளருக்கும் அந்த இதுக்குள்ள ஆதரவு, கன்சால்டேஷன் போகிறது, அடுத்தால ஆடு மாடுகள் அந்த இதுக்குள்ள வரவேற்பு, வனத்துறையில் வந்து ஆடு மாடுகளை மேயதுக்கு இப்போ அனுமதிச்சிட்டாங்க, ஓரளவு அனுமதிச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து அப்போ இவர் கருத்துக்கு வலு சேர்க்கும் விதமாட்டு வந்து வனத்துறை செய்யலைன்னா அந்த மக்கள்லாம் சீமான் பின்னாடி திரண்டுருவாங்களோங்கிற அச்சம் அரசுக்கு வர்றதே அவர் இது பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் கன்ஷிராம் பாணி. கன்ஷிராம் இந்த இடத்துக்குள்ளே பாணியை எப்படி பண்ணுவாருன்னா, அந்த இஷ்யூவை விட தலைவர்களை முன்னிறுத்தி பண்ணுவார். இவர் பிரபாகரனை தலைவராக முன்னிறுத்தி தன்னை முன்னிறுத்தியே பிரச்சனைகளை முன்னெடுத்து பண்ணுறாரு. அதே வேளையில் வேட்பாளர் தேர்வுங்கும் போது ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுங்கிற அடிப்படையில் பொது தொகுதியில் 10-15 குறையாமல் பறையர் சமூக வேட்பாளர்கள் நிறுத்துவார்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். இந்த வியூகம்ங்கிறது கன்ஷிராம் பாணி வியூகம். கன்ஷிராம் யூபியில் வெற்றி பெற்ற வியூகத்தில் சீமான் வாரார். தமிழ்நாட்டின் கன்ஷிராம் ஆட்டு சீமான் வாராருங்கிறதா 100% உண்மை. இதை வந்து பாஜக பாணியில் வாராங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஓகே, கன்ஷிராமிட்ட இருந்து தான் அமித்ஷா எடுத்தார். உண்மையை சொல்லணுங்க, நேர்மையாக சொல்லணுங்க, கன்ஷிராமிட்ட இருந்தால் அமித்ஷா எடுத்தார். அப்போ அமித்ஷாட்ட இருந்து சீமான் எடுத்தாருன்னு எப்படி சொல்ல முடியும்? கன்ஷிராமிட்ட இருந்தால் சீமான் எடுத்தார் நிச்சயமா. ஸோ இது கன்ஷிராமின் வெற்றி ஃபார்முலா. யூபியில் கன்ஷிராம் ஆட்சியை பிடிச்ச வெற்றி ஃபார்முலாவில் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு சீமான் போகிறார். இது ஹரியானாவில் பிஜேபி ஆட்சியை பிடிச்ச ஃபார்முலானாலும் சரி, அசாமில் பிஜேபி ஆட்சியை பிடிச்ச ஃபார்முலானாலும் சரி, கன்ஷிராமுக்கு யூபி ஃபார்முலா தான் நிச்சயமா. ஸோ அதில் முன்னோடி ஒரு அட்டவணை பிரிவு சகோதரர், ஒரு மிகப்பெரிய ஒரு இன்டலெக்சுவலாக கன்ஷிராம் இருந்தாருன்னா கன்ஷிராமுக்கு தான் அந்த பெருமையை கொடுக்கணும். அதுக்கு பிறகு தான் அது அமித்ஷாவுக்கு போய் சேரும். இன்னைக்கு கன்ஷிராமுக்கு பெருமை, நாளைக்கு சீமானுக்கும் போய் சேரும். நீங்கள் வந்து இவ்வளோ தெளிவாக பல விஷயங்களை வந்து இது களத்தில் எந்த அளவுக்கு எதிரொலிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டு வரீங்க. பட் பல ஏசி ரூம் ஆய்வாளர்கள் இதை பற்றி பேசவே தயங்குறாங்க. இந்த விதத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அவங்களுக்கு அவ்வளோ டீப் ரூட்டடாக இது தெரியாது. என் சகோதரர்கள் தான் இவ்வளோ டீப் ரூட்டாக 100% தெரியாது. இப்போ நம்ம
ஒரு கிரெடிட்டை வந்து அவங்க கண்ணை மூடிட்டு என்ன கிரெடிட் கொடுப்பாங்கன்னா ஆர்எஸ்எஸ் மாநில சீமான் போகிறாரு, ஜாதியை பேசுகிறாரு, அதை பேசுகிறாருன்னு அந்த பாஜகவுக்கும் அமித்ஷாவுக்கும் கிரெடிட் கொடுத்து அமித்ஷாவை சீமான் காப்பி அடிக்கிறாருங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுப்பாங்க. ஒரு நல்ல விஷயம் கன்ஷிராம் செய்து சாதிச்சு காட்டின விஷயம், அதை அமித்ஷா பின்பற்றினார். கன்ஷிராமை வந்து சீமான் பின்பற்றி போகிறாரு. இன்னும் பாருங்கள், இது தொடர்பாக 2026 தேர்தல் டைமில் சீமான் மிகப்பெரிய அதிரடியை அடிப்பார். எடப்பாடியெல்லாம் பதறுவார். அப்போ பார்த்துக்கிட்டே இருங்க. விஜயெல்லாம் ஆடி காற்றுல அம்மியை பறக்கும் போது இலவம் பஞ்சி எடப்பாடியே பறப்பார். விஜய் இலவம் பஞ்செல்லாம் நத்திங்க. அப்போ நீங்கள் களம் அமையிட்டேன், நீங்கள் இப்போ போலி கருத்து கணிப்பு, டுபாக்கூர் கருத்து கணிப்பெல்லாம் போட்டுக்கிட்டு நீங்கள் இருந்துகிட்டு இருங்க. ரியல் களத்தில் சீமான் தான் ஹீரோ. அது அமையும் போது உங்களுக்கு பெருசாக தெரியும். தேர்தல் நெருக்கத்தில் சீமான் கன்ஷிராம் ஸ்டைலில் எடுத்து வைக்கக்கூடிய அடியெல்லாம் எடப்பாடியே பறப்பார், விஜய் ஏமாத்திரம். ஓகே சார், நம்ம முன்னாடியே நீங்கள் சொல்லியிருக்கீங்க பறைய சமூக மத்தியிலையும் தேவேந்திர குல வேளாளர் சமூக மத்தியிலையும் வந்து நாம் தமிழருக்கு வந்து எழுச்சி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாநாட்டுக்கு பின் வந்து மக்கள் கருத்து கணிப்பு கேட்கும்போது நீங்கள் சொன்ன அதே விஷயங்களை அவங்களும் பேசிட்டு வராங்க. ஸோ அவங்க மத்தியிலே எதிரொலிக்க தொடங்கி உள்ளதா சார்? மக்கள் அவேர்னஸ் ஆனவங்க. நீங்கள் பறையர் சமூக மக்கள்லாம் சினிமா பார்த்துட்டு ஓட்டு போடக்கூடியவங்க நினச்சிங்களா? வெரி இன்டெலெக்சுவல் கம்யூனிட்டிங்க. இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள இன்டெலெக்சுவல் கம்யூனிட்டி இதை எடுத்துட்டிங்கன்னா சீமான் 30 விழா கொண்டாடின ரெட்டமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர், MC ராஜா, மரகத சந்திரசேகர் அம்மையார், ஆர் ஆசா, இவர் சகோதரர் தொல் திருமா, இவர் ரவிக்குமார், டாப் ஆஃப் தி ஆல் எங்கள் அண்ணன் தலித் எழில்மலை, தென் வை பாலசுந்தரம், எக்கச்சக்கங்க. நீங்கள் இது இன்னும் முனிசாமி பிள்ளை, எக்கச்சக்கம் பேர் அந்த கம்யூனிட்டிக்குள்ள இன்டலெக்சுவல்ஸாக இருக்காங்க. வெரி இன்டலெக்சுவல் கம்யூனிட்டி. இளையபெருமாள் ஐயா நிச்சயமா எவ்வளோ பெரிய உயரத்தில் இளையபெருமாள் ஐயா இருந்தார். ஸோ இந்த அளவுக்கு ஒரு இன்டலெக்சுவல் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணக்கூடிய அளவுக்கு மற்ற சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தேராது. உண்மைங்க. அப்போ அந்த சமூகம் வந்து பொலிட்டிக்கல் அவேர்னஸ் உள்ள சமூகம், டாக்டிக்கலாக ஓட்டு போட தெரிஞ்ச சமூகம். 52, 57, 62 காமராஜருக்கு பேக்கிங் கம்யூனிட்டியாக இருந்த சமூகம். 77, 80, 84 மக்கள் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி அரியணையில் ஏறதுக்கு காரணமாக இருந்த சமூகம். ஒரு கட்டத்துக்கு மேலே தான் அந்த சமூகத்தை வந்து ஒரு நெகட்டிவ் போலரைசேஷனுக்குள்ளே வராங்க. இப்போ அதிலிருந்து மீட்டு பாசிட்டிவாக அந்த கம்யூனிட்டிக்கு என்ன இதுங்கிறதுக்குள்ள சீமான் முன்னெடுக்கிறார். பட் 100% பொலிட்டிக்கல் அவேர்னஸ் உள்ள ஒரு சமூகம். 52, 57, 62 வெற்றிக்கு பறையர் சமூகம் தான் காரணம் காமராஜருக்கு. 77, 80, 84 எம்ஜிஆர் வெற்றிக்கு பறையர் சமூகம் தான் காரணம். சும்மா சினிமாவை பார்த்துட்டு பறையர் சமூகம் ஓட்டு போடணும்னு ஒரு 4-5 லூசு பயலுக, கூதர பயலுக, எம்பொக்கி பயலுக, வெட்டி பயலுக பேசிகிட்டு இருப்பானுங்க. ரொம்ப இன்டெலிஜென்ட் கம்யூனிட்டிங்க அவங்க. யார் நமக்காக நிற்காங்க, எதுக்காக நம்ம கூட நிற்கிறாங்க, உண்மையாக நிற்கிறாங்களா, உதட்டளவில் நிற்கிறாங்களா, உருத்தா நிற்கிறாங்களாங்கெல்லாம் தெளிவாக பார்த்து வாக்களிக்கக்கூடிய சமுதாயங்க. ஓகே சார், சீமான் அவர்கள் இந்த மாதிரி முன்னெடுப்புகள் எடுக்கும்போது அதோட முக்கியத்துவம் வந்து பெருசாக பார்க்கப்படாதவை, ஃபஸ்ட்டு பார்க்கப்படாதவை இல்லை, இப்போ வந்து அது களத்தில் வந்து இம்பேக்ட் ஏற்படுத்த ஆரம்பிச்சுள்ளது. ஸோ அந்த வாக்குகள்லாம் வந்து நம்பிக்கக்கூடிய மற்ற கட்சிகளோட நிலை என்ன சார் ஆகும்? மற்ற கட்சிகளும் முக்கியத்துவம் கொடுத்து அதை தக்க வைக்க தான் பார்ப்பாங்க. என்னை பொறுத்தவரையில் பறையர் சமூகத்துக்கு முக்கியத்துவம் வரணும், அவங்க அதிகாரம் பெறணுங்கிறது தான் என்னோட டாப் மோஸ்ட் இன்ட்ரெஸ்ட். அது இன்னும் சீமான் அதில் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் பேசிகிட்டு இருக்கேன். என்னை பார்த்தா என்னை ஃபாலோ பண்ணால் தெரியும். இப்போ என் தம்பி சீமானுக்காக நான் பேசுகிறேன்னு 4 பேர் நினச்சிட்டான்னா அவன் முழு உண்மையே தெரியாதவன். எனக்கு பறையர் கம்யூனிட்டி எம்பவர் ஆகிறது தான் மெயின். அது சீமான் மூலமாக எம்பவர் ஆனாங்கன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. வின் சீமானுக்கும் வின், பறையர் கம்யூனிட்டிக்கும் வின். டாப் மோஸ்ட் வந்து பறையர் கம்யூனிட்டி எம்பவராக தான். இப்போ உயர்கல்வித்துறை அமைச்சரெல்லாம் ஸ்டாலின் கொடுத்துருக்கிறாருன்னா அந்த பறையர் அவேர்னஸையும் அதான் என்பவர்கள் பேசுகிறதும் முக்கிய காரணம். நிச்சயமா சார். எடப்பாடி அவர்கள் இதில் எதனா பாதிக்க வாய்ப்பு இருக்கா சார்? பறையர் கம்யூனிட்டி வந்து ஃபுல்லாக கன்சாலிடேட் ஆகிறதுனால. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னதான் திமுக வர்சஸ் அதிமுக வேஷம் கட்டினாலும் எல்லா சமூகங்களும் இங்கே விழிப்புணர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகாரம்ங்கிறது யாருக்கான அதிகாரம், அது யாரை பாதிக்கும், யாரை பலப்படுத்துங்கிறதெல்லாம் மக்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். என்னதான் என்ன வாயை அடைச்சிடலான்னு CV சண்முகங்கிற ஒரு அம்பை ஏவி விட்டு பார்த்தாலும் உண்மை மக்களுக்கே தெரியும். நாம் விதைச்ச விதை இன்னைக்கு ஆயிரக்கணக்கான ரவீந்திரன் துரைசாமிகள் ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு ஜாதியிலையும், செங்குந்தர்லையும் சரி, யாதவர்லையும் சரி, பறையர்லையும் சரி, உடையார்லையும் சரி, அகமுடையார்லையும் சரி, எல்லா சமூகங்கள்லையும் என்னென்ன அரசியல் நடக்கு,
யார் யார் வந்தால் யார் யாருக்கு லாபம், நம்ம சமூகத்துக்கு லாபம் வரணும், நாம் முக்கியத்துவம் வரணும்னா நாம் எப்படி செயல்படணுங்கிற விழிப்புணர்ச்சி பெரிய அளவில் ஏற்பட்டிருக்குது. நிச்சயமாக செல்ஃப் ரிலேஷன்ஸ் சொல்கிறோம், நாம் அதில் ஒரு முக்கிய காரணம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால தான் நம்மளை கண்டு பதறிக்கிட்டு நம்மளை முடக்கிடலான்னு சிவி சண்முகத்தை விட்டு பொய் வழக்கில் போட்டு நம்மளை நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காப்புல. நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம், யார்கிட்டேருந்து வந்திருக்கோம், நம்ம தரம் என்ன, தகுதி என்னெல்லாம் தெரியாமல் அவங்க செயல்படுறது நாம் அவரோட தாக்கம் என்னங்கிறது 2026 தேர்தல் முடிவு ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிவிக்கும். இன்னும் நம்ம களத்துக்கு போனோம்னா அதோட தாக்கம் மிகப்பெரிய அளவில் இருக்கும். ஓகே, ஸ்டாலின் அவர்கள் வந்து ஓரணியில் திருவள்ளுவம் அப்படின்னு சொல்லிட்டு பரப்புரையை மேற்கொண்டு வராங்க. மறுபுறம் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து இன்னொரு போராட்டத்தையும் முன்னெடுத்து வர தமிழகம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வர, இந்த தருவாயில் நாம் தமிழர் மொத்தம் களப்பணியும் சூழ்நிலை சார்ந்த அரசியலும் எடுத்து வராங்க. இது தேர்தலை கை கொடுக்கும்னு நம்புறாங்களா சார்? ஓட்டர்ஸ்கிட்ட நாம் தமிழர் ரீச் ஆகிறாங்க. நாம் தமிழின் அதிகாரம் யாருக்கானது? மக்களுக்கான அதிகாரம், ஒதுக்கப்பட்ட சமூகத்தை பேசுறது. ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுங்கிறத ஓப்பனாக சொல்கிறாங்க. பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5% உயர்த்தணுங்கிறாங்க. ஸ்டாலின் கலைஞர் தான் 5% உயர்த்தி கொடுத்தாரு அருந்ததியர்களுக்கு. அது தப்புன்னாங்க ஜெயலலிதா. இப்போ சரின்னு கொங்கு மண்டலத்தில் ஜெயிக்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி ஆயிருக்கிறாரு. விஜய் அதில் ஏற்ற மாதிரி மாறிக்கிறாரு. விஜய் அதில் பேச்சு முச்சே இல்லை. அப்போ ஏதோ இஷ்யூவில் நிற்காம தேவேந்திர குல வேளாளர் பறையர்களுக்கு 5% உயர்த்தணும்னு சொல்லாமல் சினிமாவை பார்த்துட்டு ஓட்டு போட்டுருவான், இந்த மக்கள்லாம் விழிப்புணர்ச்சி இல்லாதவன்னு ஜான ஆரோக்கியசாமியும் ஆதவ அர்ஜுனா ரெட்டியும் ஐயோ தமிழக மக்களை பறையர் தேவேந்திர போன்ற தமிழர்களுக்கு வந்து விழிப்புணர்ச்சியே கிடையாதுன்னு ரெட்டிகாரும் நாயுடுகாரும் நினச்சிட்டு இருக்காங்க. அது இல்லைங்கிறது தேர்தல் முடிவு தெரிவிக்குங்கிறது தான் என்னோட கருத்து. அந்த வகையில் சீமான் வந்து ஒவ்வொரு இஷ்யூவும் நான் இந்த இஷ்யூவில் டைரெக்டாக அனுப்பேன். இதனால அவன் என்ன பகைச்சா எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. 10% இடஒதுக்கீட்டில் சீமான் தன் கருத்தை சொல்கிறார். நீ என்ன பெரிய முன்னேறிய, ஓகே இந்த வார்த்தையை தான் அவர் சொன்னார். இடஒதுக்கீடு வேணா என் கூட வந்து இரு, 1000 வருஷமானாலும் விஜய்க்கோ ஆதவ அர்ஜுனா ரெட்டிக்கோ ஜான ஆரோக்கியசாமிக்கோ பெரியார் படத்தை போட்டு இதை சொல்லக்கூடிய துணிச்சல் வருமா? பெரியார் படத்தை போட்டிருக்கல, இதை சொல்லக்கூடிய துணிச்சல் விஜய்க்கு வருமா? ஜோசப் விஜய்க்கு வருமா? ஜான ஆரோக்கியம் சாமிக்கு வருமா? வாய்ப்பே இல்லையே சார், வாய்ப்பே இல்லை. அப்போ இது மக்களுக்கு தெரியுது இல்லை, இவன் தான் ரியல் ஹீரோ, இவன் தான் ரியல் ஹீரோ, அவன் ரியல் ஹீரோ. ஏமாத்துறான், பொய் சொல்கிறான், மக்கள் நல்லா அக்கறை இல்லாதவன், பாப்புலாட்டிய அரசியல் வியாபாரம் பண்ண பார்க்குறான். அவன் வரலாறு பச்சோந்தித்தனமான வரலாறு, சிவாஜி சம்பத் வரிசையில் உள்ளவன். பலத்தை நிரூபிக்காமலே விஜயகாந்த் பவன் கல்யாண் மாதிரி பலத்தை நிரூபிக்காமலே கூட்டத்தை காட்டி எடப்பாடியை மிரட்டி சீட்டு வாங்கிடலான்னு பார்க்குறான். மக்களுக்கு தெரியுமில்ல, எடப்பாடி அவர்களுக்கு தெரியும்ல சார், எப்படி பல நிரூபிக்காத ஒருத்தரை வந்து நம்ம குதனி சேர்த்து சீட்டு இவ்வளோ சீட் தரதுன்னு சொல்லிட்டு அவரும் யோசிப்பார்ல சார். எடப்பாடியும் தெரிஞ்சவர் தான். ஆனால் நீ அந்த சந்தோஷப்பட்டுக்க, தினமரில் எழுது கருத்து கணிப்புன்னு அதை சொல்லு, ஏட்டு சுரக்காயை பார்த்து எழுதி அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. இது தாயா 26 விஜய்க்கு ஸ்டேட்டஸு, அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. ப்ரூவ் பண்ணிட்டு பேசுங்க. ப்ரூவ் பண்ணாமல் வித்தை காட்டி மோசடித்தனம் பண்ணி ஃப்ராடுத்தனம் பண்ணி எந்த ஒரு அரசியல் தலைவரையும் ஏமாற்ற முடியாது. சீமானை ஏமாற்ற முடியல, திருமாவளவனை ஏமாற்ற முடியல, ராகுல் காந்தியை ஏமாற்ற முடியல. எடப்பாடியவா ஏமாத்திர போறீங்க? எடப்பாடியவா ஏமாத்திர போறீங்க? ஏமாந்தா எடப்பாடி ஏமாந்துட்டு போறாரு, நல்லது தானே. அவருக்கு கூட 20% ஓட்டுக்கு விஜய்க்கு ஒரு 60 சீட்டு கொடுத்தாருன்னா அவருக்கு இருக்கக்கூடிய ஓட்டில் ஒரு 5% ஓட்டை கொடுத்து அவரை 15% மட்டும் குறைச்சிட்டாருன்னு அர்த்தம். அவரே வளர்த்து விடுற மாதிரியும் ஆயுதன்ற மாதிரி 5% அவருக்குள்ள ஓட்டை விஜய் கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். நிச்சயமா உன் கையில் வராத ஓட்டை ஒருத்தன் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? அறவேக்காட்டுத்தனமாக எத்தனை அரசியல் விமர்சகர்கள் பேசிகிட்டு இருக்கானுங்க. அறவேக்காடுங்க பார்க்கும்போதே தெரியுது சார் இந்த மாதிரி நடக்கக்கூடிய சூழல்னு சொல்லிட்டு. ஆனால் கருத்து கணிப்புகளில் நீங்கள் சொல்கிற மாதிரி மோசடிகள் வந்து பல வந்து கருத்து கணிப்பு மூலமாக வெளியிடுறாங்க. ஆனால் மக்கள் மத்தியில் இது எதிரொலிக்குன்னு வேறு நம்புறாங்க. இதெல்லாம் வாய்ப்பு இருக்கா சார்? அதாங்க, சந்தோஷப்பட்டுட்டு போட்டு ரிசல்ட் வரதோட சந்தோஷமாக இருங்க. ஆனால் ஒன்று விஜயை பொறுத்தவரை பரீட்சை எழுதவே வரமாட்டார். புரியல சார்? பரீட்சை எழுதவே வரமாட்டார். என்ன சார் இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறீங்க? ஏங்க அஜித்துக்கிட்ட துணிவு படத்திட்ட தோத்துருவோன்னு சொல்லி அவர் வந்து எப்பா விஜய் ரசிகர்கள் நண்பர்கள், ரஜினி ரசிகர்கள், கமல் ரசிகர்கள், விஜயகாந்த் ரசிகர்கள், அஜித், சூர்யா, விக்ரம் ரசிகர்கள் எல்லாரும் அதை கவனிச்சிடுங்கப்பா. அஜித்துக்கிட்ட துணிவு படத்தில் வாரிசு தோத்துருன்னு விஜய் வந்து என் படத்துக்கு என் படம் தான் போட்டி அப்படின்னார். சீமான் நக்கல் அடித்தார், என் தம்பி சோரில் பந்தை போட்டு விளையாடி அவரே ஒத்தையில் விளையாடிட்டு இருப்பாருன்னு. அப்போ
வாரிசு தான் ஃபேமிலி சென்டிமெண்ட்லேயும் மார்க்கெட்டிங்லேயும் மேலே வந்தது. துணிவோட வாரிசு தான் வெற்றி பெற்றது. விஜய் ரசிகர்கள் அதை வெற்றியாக எடுத்துக்கலாம், அதில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் விஜய் பயந்தார், துணிவை அடித்து தூக்கிற மாதிரி பயந்தார். அடுத்து சிவகார்த்திகேயன், நீ ஜான ஆரோக்கியசாமியை வச்சு மோசடி அறிக்கைகளும் மோசடி வேலைகளையும் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விக்கிரவாண்டியில் என்ன ஈர மண்ணு ஏற்கட்டி சாம்பலமாக இருந்து விக்கிரவாண்டியில் நடுநிலை வைக்கிற மாதிரி ஒரு அறிக்கை விட்டதும் அடுத்த நிமிஷம் சிவகார்த்திகேயன் சீமான வீடு வந்து பார்த்தார். நிச்சயமா நான் உணர்வுபூர்வமாக இந்த நாட்டுக்காக தியாகம் செய்த ஒரு தியாகிக்க மகன், என்னை பொறுத்தளவில் அது சுதந்திர போராட்ட தியாகிக்கு இணை. அவர் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் நான் சொல்லவும், இவர் அடுத்த தலைமுறை தான், கொஞ்சம் தலைமுறை இடைவெளினாலும் அதில் பாதி இடைவெளி இருக்கும். அவர் 50 தாண்டி இருப்பார், இவர் 35 அந்த ரேஞ்சுக்குள்ளே இவர் இருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ உடனே கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் சிவகார்த்திகேயன் தான் கிரேட்டஸ்ட்னு ஒப்புதல் வாக்கு கொடுத்து போனவர். கண்டிப்பாக அந்த மூக்கு நான் தான் காரணம். சிவகார்த்திகேயன்கிட்ட அவர் கீழே இறங்கி வர்றதுக்கு நான் தான் காரணம். விஜய் ப்ரோ சிவகார்த்திகேயன்கிட்ட கீழே இறங்கி வர்றதுக்கு காரணம், நாட்டுக்காக தியாகம் செய்த ஒருத்தனுக்கு மகனை நான் தூக்கி பேசினதான் காரணம் விஜய் ப்ரோ. ஓகே, அப்போ அந்த மாதிரி எண்ணம் கொண்டவர். சீமான் துணிச்சலாக 214 இருக்கும்போது சீமான்கிட்ட தோத்துற உடனே ஓடிடுவார், பார்த்துட்ருங்க. சீமான் அந்த இதுக்குள்ளே தார்ந்து தெள்ள தெளிவாகவே போகிறாரு. அவருடைய அந்த ஆங்கிள் என்னென்னா, பெரியாரிஸ்டாட்டு வந்து உள்ள லாபம் ஸ்டாலினுக்கு தான் போகும். பெரியாருக்கு பாரரத்னா எப்படி பாஜக கூட்டணியில் வாங்கி கொடுத்துடணுன்னு கேபி முனுசாமி பயங்கரமாக இருக்கிறார். வாங்கி கொடுத்துட்டு தான் அவர் வேறு வேலையை பார்ப்பார். பயங்கரமாக இருக்கிறார் அவர். அடுத்து விஜய் பெரியார் ஐக்கான்னு சொன்னதும் தந்தை பெரியார் திடலுக்கு போனதும் என்ன பரபரப்பாச்சு. ஸோ 3 பேருமே பெரியாருக்காக இருக்கிறாரு. பெரியார் மண்ணில் பெரியாரே மண். பெரியாரோட ஐத்தி சாத பண்டிதர் சாதனைகள் குறைஞ்சதில்லை, ரெட்டைமலை சீனிவாசன் குறைஞ்சதல்ல, MC ராஜா தான் முதல்ல மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தாருன்னு தமிழ் பெரியார்களை முன்னிறுத்தி சீமான் களமாடுறாரு. இது தமிழக அரசியலில் மிகப்பெரிய திருப்புமுனையாக கூட அமையதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிகப்பெரிய திருப்புமுனையாக கூட அமையதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அண்ணா அன்னைக்கு தேசியத்துக்கு எதிராக திராவிடம் வந்த மாதிரி 3 பெரியார்களுக்கு எதிராக தமிழ் பெரியார்களை சீமான் முன்னிறுத்துறது வந்து களத்துக்குள்ளே ஒரு மிகப்பெரிய மாறுதலை தமிழ் அரசியலில் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதை தான் துக்ளக் ஆசிரியர் வந்து தெளிவாக சொல்கிறார். ஓகே சார், பல்லறிகளை தெளிவாக சார். நேரத்துக்கு மிக்க நன்றி சார். நன்றி.